வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான தக்காளி தொக்கு ரெசிபி. இது செஞ்சு வச்சுக்கிட்டால் ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சைடிஸ் எதுவுமே தேவையே இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த தக்காளி தொக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். 1/2 கிலோ பழத்துக்கு நான் அளவுகள் சொல்கிறேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே வதங்கட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தக்காளியிலே தண்ணி விடும், அதனால் வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். நல்லா குழஞ்சி வேகணும். இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்த உடனே இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து கொடுங்க. அந்த சூட்டுலேயே அந்த புளியும் நல்லா மெல்ட் ஆகிடும். 1லேருந்து 2 நிமிஷம் கலந்து கொடுத்துட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருங்க. கடாயை நல்லா காய வச்சுட்டு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அரை ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள், ஒரு 10 பல் பூண்டை நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். பெரிய பல்லாக இருந்தனால் நறுக்கி சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே போட்டு நல்லா அந்த மிளகாத்தூளுடைய பச்சை நெடியெல்லாம் போகட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்ருங்க. ஆனால் கரிஞ்சிடக்கூடாது, பார்த்துக்கங்க. நல்லா வறுபட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தக்காளி விழுது, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது தளன்னு கொதிக்கும், மேலையெல்லாம் தெரிக்கும். அதனால் ஏதோ ஒரு தட்டு போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ மட்டும் ஊட மட்டும் மத்தியில் கலந்து கொடுத்துருங்க. ஏன்னா டக்குன்னு அடிக்கடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. மத்தியில் ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு பழையபடிக்கு மூடி வச்சுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இந்த தக்காளி தொக்கு இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்லா செஞ்சு ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் கூட தாங்கும். அதே போல் பேச்சுலர்ஸ்க்கு நல்ல உபயோகமாக இருக்கும். ஒரு தடவை இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரணும் எண்ணெய். ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாதத்தை மட்டும் வச்சா போதும், நல்லா தொட்டு சாப்பிட்லாம். அப்பளம், சிப்ஸு எதுனாலும் தொட்டுக்கலாம். அருமையான அட்டகாசமான தக்காளி தொக்கு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.